நாராயணா என்றும் பாராயணம் நாராயணா என்றும் பாராயணம் மனம் யாவும் தருகிற தேவாமிர்தம் நாராயணா என்றும் பாராயணம் நாராயண நமகே. நீங்க ரெண்டு பேர் யாரு? இங்க இந்த நாரதர் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. நீங்க ரெண்டு பேர் யாரு? நீ யாரா? நான் தானப்பா அகில மற்றும் நாரத மகரிஷி. நான் மேலோகம் மற்றும் பூலோகம் மற்றும் நாரத மகரிஷி நான் தான். இப்ப நாங்க ரெண்டு பேரும் நாரதர் இல்லையா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் பஞ்சாயத்தை தீர்க்கவீங்களா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் நாரதரே நாரதர் மகரிஷியே நான் தான். எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பஞ்சாயத்து. முருக எப்படி வெகு விரைவாக உலகத்தை சுத்தி இருக்கலாம்னு. டேய் பேச்சல பாட்டியா முதல்ல. முருக மயிலேறி சுத்துறா இருக்கறேன். மயிலை விட வேகமா இரியா. மயிலை விட வேகமா போறது கருடே. மயிலோட வேற முருக மயிலை சுத்துறா. இவர் உண்மையா நாரதர் தானே? பஞ்சாயத்தை விட்டு வச்சுக்கோ. நான் சொல்றேன் உலகத்தை வேகமா முருகன் சுத்தி இருக்கணும்னா கருடன் எல்லாம் சுத்தி இருக்கணும். உலகத்தை வேகமா சுத்தணும்னா முருக வந்து மயிலை எடுத்து சுத்துனா. நியாயமான தீர்ப்பு நீங்க சொல்லுங்க. இரண்டு பேர் சொல்றது நியாயமே இல்லை. முருகன் உலகத்தை சுற்றி வருவது மயில் ஏறி வேகமா சுத்தினாலும் சுத்த முடியாது, அந்த கருடன் மேல ஏறி சுத்தினாலும் சுத்த முடியாது. வேற முருகன் உடனேயே உலகத்தை சுத்தி வரதா இருந்தா 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்கி கட்டிங்க போட்டா உலகமே அவரை சுத்தி வந்திருக்கும். நாராயண நமகே நாராயண நமகே. டேய் யாரா அது? பஞ்சத்தில் எப்படி வரும் நாரதரு? ஏண்டா போதையில சுத்துறதாடா உலகத்தை சுத்துறது? ஒரு நிமிஷத்துல காலி பண்ணி போயிட்டாரு முருகே 100 ஆளே காணாம. இப்ப தோல்வி ஒத்துக்கிறேன். நான் தான் உண்மையான நாரதர்னு. எதை ஒத்துக்க மாட்டேன்? உண்மையான நாரதர் இருக்கிறாரு. எதை ஒத்துக்க மாட்டேனா? உண்மையான நாரதர்னா சாதாரண கிடையாது. 5 புலன்களையும் அடக்கி இருக்க வேண்டும். ஆசையுமே ஒடுக்கி இருக்க வேண்டும். ஏறுங்கண்ணா. பெண்ணாசை இருக்க கூடாது, மண்ணாசை இருக்க கூடாது, பொன்னாசை இருக்க கூடாது. ஐயா பெண்ணாசை மண்ணாசை எல்லாம் இருக்கலாம். அப்படி இல்லாம இருக்கிறவன் யார் தெரியுமா? அவனை தான் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி இல்ல, பெண்ணாசை மண்ணாசை பொருளாசை எந்த ஆசை வேணாம்னு இருந்தவர் யாரு? பிரம்மச்சாரி. நான் மட்டும் தானே நாரதர்? நான் தானே? இல்ல இல்லைங்கிற. இல்ல இல்ல. ஏ நாரதர் தான்டா அனைத்து ஆசையும் வெறுத்தவரே. ஐயா ஆஞ்சநேயர் இருந்தார்ல. ஓ என் பேச்சுக்கு எதிர் பேச்சு. எதிர் பேச்சு இல்லடி வக்கிரண்டி ஆப்பு. இப்ப இரு சரி வா ஓ வள்ளிக்கு வரேன். பாப்போம். எப்ப நீ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சியோ விவரத்தை குதிப்போம். சரி. இப்போ ஒரு பிரம்மச்சாரி என்ன செஞ்சிருக்கணும்? பிரம்மச்சாரினா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வெறுத்துட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்க கூடாது. அப்பனா பொண்டாடி இருக்க கூடாது, பிள்ளை இருக்க கூடாது. இப்படி இருந்தா தானே பிரம்மச்சாரி. உண்மை. ஆனா நான் சொன்னேன் நீ பிரம்மச்சாரி நீ பிறவியில. நீ யார சொன்ன பிரம்மச்சாரி? ஏன் ஆஞ்சநேயருக்கு பிள்ளை இல்லையா? இல்ல இருக்கே. என்ன பேசுற நீ? எப்படின்னு கேக்குறீங்க? அப்படியே வேஷம் போட்டு வந்தா நீ நாரதர் ஆயிருவியா? சும்மா நீங்க வேஷம் போட்டு வந்து ஊரை ஏமாத்த. யார் ஏமாத்துறா? ஏய் நிறுத்தி காட்டிட்டேனா? யாரோ லோக்கல் நாரதர் வருவே அவன்ட்ட போய் பேசணும். நீங்க பெரிய வரவர ஆஞ்சநேய பெருமானுக்கு பிள்ளை. சாமி இந்தாங்க தண்ணி குடி. இப்ப என்னத்த பண்ணி கிழிச்சானு உனக்கு தண்ணி? இங்க பாரு ஆஞ்சநேய பெருமானுக்கு பிள்ளை உண்டு. எப்படி? ஆனால் கூடி பிறக்க கிடையாது. சொல்லுங்க கூடி பிறக்கற. இரியா பிள்ளை இருக்குல்ல. இல்ல இல்ல. காரணம் என்னன்னா கூடி பிறக்கற. அவர் இலங்கைக்கு சென்ற பொழுது அவர் வியர் துளியை ஒரு மீன் விழுங்க. அந்த மீன் விழுங்கியனாலதான் அதான் கரு உண்டாச்சு. கரு உண்டாகி பிறந்தானே பிள்ளை. அவன் பேர் என்ன? மச்சவல்லவன் பேரு. மகரத்து மச்சவன் பேரு. அப்ப ஆஞ்சநேய திருமணம் பண்ணிக்கல. ஏன்? தனக்கு பிள்ளை இருக்குன்றதுனால அவர் திருமணம் பண்ணிக்கல. ஏன் திருமணம் பண்ணிக்கல? நீ பிரம்மச்சாரியா? ஆனா ஏய் என்னடா அது? ஏன் எதுக்கு அப்ப இந்த நாரதர் ஏன் திருமணம் பண்ணிக்கல? ஆஞ்சநேயருக்கு அவர் கூடி பிறக்கலனாலும் அவருக்கு மகன் மச்சவல்ல ஒரு பிள்ளை இருந்துச்சு. பிள்ளை இருக்கேன்னு அவர் திருமணம் பண்ணல. கல்யாணம் பண்ணனால பிரம்மச்சாரி இல்லடா. கல்யாணம் பண்ணாததுக்கு பிள்ளை இருக்கதான் காரணம். பிள்ளை இருக்கின்றது உண்மையா இருக்கலாம், கல்யாணம் பண்ணாதது உண்மையா இருக்கலாம். திருமணம் ஏன் ஆஞ்சநேயர் பண்ணல? சொன்னனே குழந்தை இருக்குன்றதுனால பிள்ளைக்கு திருமணம் பண்ணல. அது கிடையாது. குரங்கு இழுத்துட்டு போச்சு தெரியுமா? குரங்கு இழுத்துட்டு போச்சா? ஆமா ராமாயண கதையில வாலி சுக்ரீவன் அண்ணன் தம்பி. வாலின்ற தம்பி மேல கோவிச்சுக்கிட்டு தம்பியை விரட்டிட்டு தம்பி மனைவி சுக்ரீவனுடைய மனைவிய வாலிய அதாவது வாலி வந்து சுக்ரீவன் முண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமா ராமன் முன்னாடி யாரு கூட்டு போனது?
ராம முண்டாட்டி ராவணன் கூட்டி போனேன். கூட்டி போனானா? சுக்ரீவ முண்டாட்டி வாலி கூட்டி போனேன். சுக்ரீவ முண்டாட்டி வாலியும் கூட்டி போனேன். ராம முண்டாட்டி ராவணையும் கூட்டி போயிட்டேன். ஆமா. அதுக்காக இந்த ஆஞ்சநேயன் கல்யாணமே பண்ணிக்கிறாம இருந்துக்கிட்டேன். ஏன்? அவங்க ரெண்டு முண்டாட்டி கூட்டி போயிட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணோம், நம்ம முண்டாட்டி எவனா கூட்டி போயிருக்காத்த ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணல. கை தட்டலாம், கை தட்டலாம், கை தட்டலாம். இந்த நாள் இந்த விளக்கத்தை மிகவும் சிறப்பாக உங்கள் முன்பாக பேசிய நாரதர், சூப்பர் ஸ்டார் நாரதர் அவர்களுக்கு உங்களது சார்பாக எங்களது சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஜோரா கைத்தட்டுங்க. நான் ஏதோ சொல்லி சமாளித்து போய்கிட்டே அவகிட்ட மாட்டி விட பார்க்குறேன். நீ நாராயண நமக்கு இதுக்கப்புறம் இந்த ஆள் வந்தா கரண்ட காலை ஒடிச்சு இப்படி ஒடிச்சு என்ன அவர் பொண்டாட்டி இவர் கூட்டி போனா இவர் பொண்டாட்டி அவர் நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம பொண்டாட்டி கூட்டி போறோம். ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணலையா? இந்த பையன் மருதம் குடி நாரதரா? இதை கேட்டா எனக்கு மருந்து குடிக்கிற மாதிரி ஞாபகம் வருது. ஏய் இப்போ ஒன்னு கேட்டு போல சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன். காலில் விழுந்து மன்னிப்பு நீங்க நினைக்கலாம். நீங்க எத்தனை பேரா சந்திச்சிருக்கலாம். வேற யாரா காதுல பூச்சிட்டனே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமின்னு சொல்லிட்டு உங்க கால்ல இப்ப வரைக்கும் நீ திருந்த மாட்டேன். நான் ஏன் திருந்தேன்? தப்பு நினைச்சு வருந்த மாட்டேன். நான் ஏன் தப்பு? சரி குதிப்பவா. இப்ப ராமாயணம் பேசுறேல பேசுவோம். ராமாயணத்தை யார் எழுதுனா? ராமாயணத்தை கம்பர் எழுதினாரு. கம்பர் மட்டுமா எழுதினாரு? வால்மீகி எழுதினாரு. அது ஒட்டக்குத்தர் எழுதினாரு. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில். முதல்ல சமஸ்கிருதத்துல எழுதுற வால்மீகி, தமிழாக்கம் பண்ணது கம்பர். கம்பர முட்டை குத்துறோம். அதனால படிச்சவன் பாட்டை கொடுத்தா ஏட்ட கிழிச்சான். ஏட்ட கிழிச்சானா? ஏய் சரி அது அப்படியே வச்சுக்கோமே. படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதிய ஒட்ட குத்தரன் ஏட்ட கிழித்தான். அப்ப அவனுக்கு தெரியும். ராமாயணம் படிச்சிருக்கேன். ஏங்க ராமாயணம் படிச்சா ஒட்ட குத்தரன் சொன்னீல, ஒட்ட குத்தருக்கு ஏன் ஒட்ட குத்தரன் பேரு? ஒட்ட குத்தருக்கு ஏன் ஒட்ட குத்தரன் பேர் வந்து தெரியல. மாட்டிக்கிட்டியா? ஓடா வெறிய அறிவாளி வர வள்ளிய குட்டியா. நான் வள்ளிய பேசிக்கிறேன். வள்ளிய குட்டியாடா? நான் தெரியல. நான் சொன்னேன். ஏன் மறிக்கிற? யாரு? வள்ளிய வர சொல்லு. ஒட்ட குத்தரன் ஏன் பேர் வந்துச்சு? வள்ளிய வர சொல்லு. தங்கச்சி தூங்குமா 6 மணியா போல வந்தா போதும். மாலை மாத்த 6 மணிக்கு வந்தா போதுமா? நீ வந்தா நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ என்னடா செய்ய போற? என்னன்னா அப்புறம் நாய சொல்லி தெரியல. யாருக்கு? ஒட்ட குத்தருக்கு ஒட்ட குத்தர் பேர் வந்துச்சு. தெரியாம ஊரு காசு சும்மா கொடுக்குறாங்க. எங்க சொல்லு பாப்போம். ஐயா ஒட்ட குத்தன் ஏன் பேர் வச்சாங்கன்னா வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்தனால ஒட்ட குத்தன் பேர் வந்துச்சு. ஏய் கை கட்டின ஒரு அண்ணனுக்கு நன்றி. என்ன ஓட்டு ஒண்ணா திரும்புது? ஏய் நீ தெரிஞ்சு சொன்னியே தெரியாம சொன்னியா? உண்மையில விளக்காதான். தெரிஞ்சு தெரியாம அப்படி சொல்லப்படாது. இதே எரிச்சலா வர்றது. உண்மையில படிச்சு சொன்னியா? படிச்சு சொல்லிக்கு தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியா? சரி வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வச்சனால ஒட்ட குத்தர்னு பேர் வந்துச்சு. எல்லாம் நீ படிச்சவன் சொல்றீல. அப்படி ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன கவி மாதிரி ஒட்ட வச்சார்? ஆறுனார்ல சொல்லு வா பாடு. இருக்குல என்ன கவி இருக்கு? நீங்க பாடுங்க. என்ன யோசிக்கிற நீ? எனக்கு தெரியும்டா. எவ்வளவு விஷயம் தெரியாம இருப்பேன். சரி என்ன கேக்குறீல? என்ன கவி பாடுறாரு? நான் பாடுறேன். நீ படிச்சிருக்கல? நான் பாடினதுக்கு அப்புறம் நீ பாடுவியா? பாடி நான் ஒட்ட குத்தல். எப்படி விக்காம காமத்தாம போய் அக்காட போய் உட்கார சொல்ல அக்காட தீ வெப்பாட போய் நைத்தான தர சேவித்தே ஆள பாரா. ஏய் மரியாதை முக்கியம். இருங்க நாடகம் எப்படி நான் வந்து ஏதாவது ஒரு அசிங்கம் பேசுனாயா? இல்ல என்ன விக்கா விக்கான்னு உட்காந்து ஒருத்தன் யாரும் கேட்கிறேன். ஏய் சண்டால டேய் யார் அப்படி சொன்னா? யாரா டூப்ளிகேட் நாரதர் வருவே அவன்கிட்ட போய் பேசணும். அடே டேய் ஒட்ட குத்துற பண்ண கவி கேட்டேல? என்ன விக்கா விக்கான்னு உட்காந்து ஒருத்தன். அடே ஒட்ட குத்துற பண்ண கவிடா. விடு உனக்கு இந்த கவி பிடிக்கல. உனக்கு பிடிக்காத கவியை பேசல. சரி வா ஒட்ட குத்துற வேணாம் பேசு. கம்பரை பற்றி பேசுவோமா? பேசுவோம். கம்பன் விட்டு கட்டு தரியும் கவி பாடம் சொல்லிருக்காங்க. படிச்சிருக்கீல? படிச்சிருக்கோம். கம்பர் எந்த ஊரிலே பிறந்தார்? கம்பர் எங்க பிறந்தார்னா திருவலந்தூர்ல பிறந்தாரு. சோழ நாட்டிலே திருவலந்தூர் தஞ்சை எரிகளே. கை விடுவே. உண்மையில பாராட்டுறேன். உண்மையிலே நீ படிச்சுதான் தெரியா? அப்புறம் படிக்காம என்ன பைத்தியக்காரனா? உண்மையிலே சோழ நாட்டிலே திருவலந்தூரிலே பிறந்தார் கம்பர். நான் உண்மையில நீ எச்ச ஆளா இருப்ப. 2 அடியில உன்னை அடிச்சு சாப்பிடலாம்னு பார்த்தேன். ஓட்ட முடியாது. ஏதாவது ஓலப்பம்பு மாதிரி வருவேன். பரவாயில்ல. உண்மையிலே கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல. இப்பதான் நீ மாட்ட போற. கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல. அம்மா கம்பு எங்க செத்தான்? கம்பர் எங்க செத்தாருன்னா சிவகங்க சிஹெச்ல அட்டாக்ல செத்தார். ஏய் இங்கடா. டேய் டே மணி. டேய் இங்கடா. டேய் ஐயோ இவங்கள்ட்ட நாடகத்தை கொடுத்ததுக்கு கேத வீடாக்கிட்டாங்களே. அடே ஏன்டா ஒப்பாரி வச்சு தொலைறிய? எடா மாரடிக்கிறான். ஏய் இங்கறியா? ஐயோ நல்ல மனுஷனே. மனசு பொறுக்கலனே. ஏய் எதுக்குடா அப்ப அழுதுட்டு இருக்கிய? முந்தாந்து கூட ஒரு கோட் வாங்கி கொடுத்தாரு கம்பர். அட எங்கடா போறா? டேய் இங்கடா.
ஏன் கேட்க ஆளெல்லாம் கூட்டியாரு போலயே. வாடா வாடா. அடே 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 நல்ல நாடத்தை ஏன்டா அப்படி அரிச்சதுல மயான காண்டமா மாத்திரிய? அடே எதுக்குடா அப்ப அழுகு? யோ நீ எதுக்கு அழுகுறப்ப? ஐயோ கம்பர் செத்து போட்டா. அட கம்பர் செத்துதான் போச்சு. என்ன செப்ப? ஐயோ நான் கேக்குற கம்பரை தெரிஞ்ச மாதிரி அழுகுறியே. கம்பர் எப்படி தெரியும்? ஐயோ எங்க பெரியம்மா மையனே. பெரியம்மா மையனா? அடே முந்தானத்து கூட ஆளுக்கு ஒரு கோட்டர் வாங்கி ஆள் கட்டி கட்டி எடுத்து போய் கோட்டர் வாங்கி கட்டி அவன் பாரு பொம்பளையால கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். டேய் இங்க வாடா. ஐயோ வாடா போய் அடக்கம் பண்ணணும்டா. அடக்கம் பண்ண புரியல. உங்களை தானே முதல்ல அடக்கம் பண்ணணும். ஏய் வந்து தோடா சரியா பிடிச்சோனே. ஏன்டா இப்ப அழுதுகிட்டு இருக்க? ஐயோ கம்பர் அப்படி மனுதனே. நான் கேக்குறதா அப்பா. அடே 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 ஏய் ஏடா அவர் ஏன்டா எழுப்புறிய கம்பர் சத்தத்துக்கு? விழுந்து தெரிச்சிராது. அப்படி தெரிச்சிருவேன். மருதம் குழந்தை எப்படி வரா? வண்டியில வரால வேலை வரா? ஒரு வேணும் பிடிக்க சொல்லிட்டு மாலைக்கு சொல்லிட்டியா? ஐயோ மாலை மட்டுமா? ட்ரம் செட் யார்ட்ட சொல்றேன்? ட்ரம் செட் நம்ம இவர்ட்ட சொல்லியிருக்கேன் ராதராதாமண்ணே. ஐயோ டேய் 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 ரெண்டு பேரும் யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கம்பர் செத்து போடாங்க. எந்த கம்பரு? கம்பர் நம்ம தேவோட்டையில சுந்தரம் முட்டாட்டி வச்சா கவி சக்கரவர்த்தி கம்பண்டா. ராமாயணத்தை எழுதினார்ல அந்த கம்பரு. தம்பி அவர் பேசுனது பூரா எவனாவது இது டூப்ளிகேட் நாரதர் ஏன் ஒல்லி குச்சிய நாரதர் ஏன்டா சொன்னேன்? இல்ல அவரோட போட்டி வரணும். என்னைய தானே நீ உள்ளுக்கு மனதுக்குள்ளேயே சொல்லியிருக்க. அண்ணே வானே கம்பரை போய் பதச்சிட்டு வந்துடும். டேய் உங்க ரெண்டு சேர்த்து போத சொல்லி மரியாதை போயிரு. ஏய் இங்க பாரு இங்க பாரு. கவி சக்கரவர்த்தி கம்பர் யார்? சுந்தரம் மட்டும் சேர்த்து கம்பரை பத்தி யாரா கேட்டவனையா? உன்னை கம்பர் செத்துட்டாரு கேத்துக்கு வாங்க உன்னை கூப்பிட்டேனா? நீதாடா அழுத. சிறப்பாக பாடினாரு கம்பர். தட்டி தா தூதி தாவு தி தூதி தட்டி துதி தா தூதி தட்டி துருத்தி புடிங்க. டேய் சாமி என்னையா காலையில கும்பாஜோத்துக்கு இருக்கும்போது மரியாதையா பேசுங்க. நீ மிரட்டுற? காலையில சம்பளத்துல கை வைப்பியோ? கும்பாஜம் இருக்கும்போது கூதியத்தா. ஏய் ஒரு ரெண்டு பேரும் நம்பி எப்படி நாடகம் கொடுத்தான் தெரியலையே. ஏய் அது தூதிடா. தூ 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 தூதி தூரியா? தட்டி தா தூதி தாது தி தூதி 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 துத்தி துருத்தி. ஒரு கவி பாட வக்கில்ல யாருக்கு? இந்த லட்சணத்துல ஒரு நாரதரா ஆட்டி வந்துறாரு. போடா போடா போடா. இங்க வாங்க. யாருக்கு கவி பாட தெரியல? இங்க ஒண்ணும் தெரியாம சும்மா ரெண்டு கவி பாடுனே. யாரு? உன்னால கவி பாட முடிஞ்சா? அப்போ கவி பேசத்தானே வந்திருக்கான். எத்தனை பேசுவ? யாரு? எத்தனை பேசுவ? உங்களுக்கு எத்தனை தெரியும்? ஐயா ரெண்டு பாடுறே நீ பெரியாளா? பாப்பா 100 பாடுவேன் கவி. 101 பாடுவேன். 300 பாடுறேன். 301 500 பாடுறேன். 501 1000 பாடுடா. 1001 தெரியாதூர் கார்த்திகராஜன் மொய்யா போடுறா. மொய்யா போடுறாவா? ஏய் 1000 கவிகளை என்னால் பாட முடியும். நானும் பேச்சானே வந்திருக்கேன். நிபந்தனை என்ன? பாட முடியல. நீ தோத்துட்டா என்ன செய்ற நீ? நான் வாழ்க்கையில இதுவரை தோல்வி அடைஞ்சதே இல்ல. போட்டின்னு வந்துச்சுல. சரி தோத்துட்டா உங்க பேச்சுக்கு நான் வரேன். என்ன செய்யற? நான் அப்படி தோத்துட்டா உங்க கால்ல கும்பிட்டு விடுவேன். பேச மாற மாட்டேல. எங்க ஒன்னு செத்தா மேடையில சான்னு வா. இல்லன்னா சரியா பேசிட்டான். கால்ல விழுறேன்னு சொன்னீங்க. என்ன? எங்க அண்ணன் உங்கள்ட்ட தோத்துட்டா என்ன செய்வேன்? இவ்வளவு கூட்டத்துக்குள்ள காலை தொட்டு நான் கும்பிடுறேன் சாமி. அப்படியா? அப்புறம் இவ்வளவு கூட உடலும் உயிரும் ஆயிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஒண்ணு மறுபடியும் அடிச்சுட்டு பிரிஞ்சிடாம இருக்க. இன்று போல் என்றும் இணை பிரியாம இருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு. வாக்கு நல்லா இருக்கு. சரி இப்ப எதுக்கு அவருக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க வர்றீங்க? ஆமா அப்புறம் என்ன சொல்றீங்க? போட்டி பாட முடியல என்ன செய்வான்? பாய் அவன் ஒண்ணுங்க தோத்துட்டான். பாட முடியல. பாடலைன்னா அவன் எதுக்குங்க வர்றான்? அப்படி ஒருவேளை பாட முடியாம தோத்து தோல்வி ஒத்துக்கிட்டான்னா கொட்டையில் ஆண்டுகிட்டு சாகட்டும். போட்டினா போட்டி தானே. அப்படியா? உன் மீது எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு? என் தம்பிக்கு தெரியும். வா போட்டி தயார்ல பாப்பா பேசுவோம். பல்லாடு 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 இறத்தாண்டு பல்லாடு அப்படி வேண்டா. ஏறி பட. ஏன் அவசரப்படுற? ஏன் நாடகம் நம்மனால எவ்வளவு நேரம் 4 மணிக்கு முடிச்சிருவோம். நான் ஒரு ஆக்ரோஷம் நீ ஜெயிச்சா ஒரு ஆக்ரோஷம். பேசி பாப்போம். என்ன? ஒண்ணு நான் வெட்டினா நீங்க கை தட்டுங்க. சரி பாப்போம். நான் ஜெயிச்சிட்டா என் கால்ல விழுந்து கும்பிடணும். பேச மாற மாட்டேல. சாமி அதே மாதிரி வச்சுக்கோ. அப்படி ஒருவேளை காலை தொட்டு நான் கும்பிடுறேன். எதுக்கு அண்ணனா? போட்டிக்கு அவன் தானே வந்தான். ஏன் நீ அழுகுற? இவ்வளவு கூடத்துல கும்பிட்டு விழுந்து காலை தொட்டு நான் கும்பிடுறேன். எங்க அண்ணனுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் சாமி. பேச்சு மாற மாட்டீங்கல்ல? எப்பயும் மாற மாட்டேன். நீ உசுரை கொடுப்போம். நீ ஏங்குறோம். நீ உசுரை விட்டுறாமடா. எனக்கு பயம். பாடி ரொம்ப வீக்கா இருக்கு.
நீங்க போங்க. வெற்றியோட நான் திரும்பி கால்ல விழு வைக்கிறேன். நீங்க போங்க. காலை தொட்டு நான் ஒருவேளை நான் வெற்றின்னு சொல்லல வானே. டேய் ஒருவேளை அப்படி ஓட்ட நான் தோத்துட்டா பாப்போம். இந்த அளவாக்கோட்டை மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கிறேன்டா. ஏன் வேற கட்டை இருக்கோம்? ஏய் வேற கட்டம் இருக்கவா? இந்த வேஷமே நான் போட மாட்டேன்டா. பாத்துக்குறோமா? வா பல்லான பல்லான பல்லா இரத்தான பல்லான முடிவனா உள் சேவடி செய்வதற்கு அப்ப பேச ஆனமே நன்னா மனமன்னு மனமன்னு ஆனாமன் மன்னா நானே நானும் ஈனமா மானா மண்மண்ணு முன்மண்ணே நன்னனும் ஆனா மணிமேனி மான் சொல்லிருக்காங்க. உலகலாம் வளர்ந்து ஊத கரியவன் நிலவாவி நீர்வழி வேடியன் அலைகள் சோதி நம்பர் தாழ்வான் மன சிலம்படி வார்த்தை பேச அடித்து தடித்து தோகை கூத்தார கடிபடுத்து காட்டு காடு கைதட நம்ம பக்கம் விடல. ஏய் என்ன அளவா கோட்டை ஓம் பக்கம் திருப்ப பாக்குறியா? பேசி பாப்பா. பாத்துக்கோ முடிவு வெற்றி யாருக்குன்னு பாத்துக்கோ. பொன்னி மணக்கங்கள் சிலம்படி புலம்ப சின்ன மன கொண்டு சைடு சொல்ல அண்ணன் மன வல்ல மன பேச அது ஒரு பிள்ளை என்றா வந்தவ நாளை என்றால் யாதவர் யாதென்றும் இல்லை என்றால் சொல்லிருக்காங்க. கோப்பில கொடுவல்கை மூணு அரசவை காப்பில் எழுதி போய் கரையில திறந்து வரி கோப்பில கொண்ட கொள்ள குருவில கொண்ட ஞான பேச ஆனக்கள் குசியா கையறுக்க நாடுதே மானுக்கு வாய்திருக்க மாட்டாது வீணுக்கு என்பதெல்லாம் பட்டு எரிகிறது. ஐயோ அன்பரால் இட்டு அமுதம் சொல்லிருக்காங்க. நமசிவாய வாழ்க நாதந்தா வாழ்க இமைப்படுது நெல்லிசல் நீங்க தான் தாழ்வாக கோகடி ஆண்ட குருவில் தாழ்வான பேச உள்ள வந்து உங்க சிலம் கத்து கொள்ள முடியும் பேர்த்து விட்டு அதோ விளம்பரம் சொல்லிருக்காங்க. சும்மா காசு கொடுக்க மாட்டா ஊரு காசு. அண்ணே மருதமணி வானே வானே. டேய் மறுபடியும் என்ன அந்தால கூப்பிடுறேன். நான் கூட உன்னைய சரி கோமாளி தானே எதுவும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி மேலே உன்னை சூடுறானே. இன்னும் முடிவாகல இப்ப வெற்றி இவரை பாராட்டுறேன். என்னடா இவ்வளவு வந்துருச்சு? பாராட்டுற பேசியா பானே போனே கொடியை வாங்கி நின்னா திருப்பி பேச வேண்டியதானே. நீ பாராட்டு வேணா வா. நம்ம தானே வெற்றி. புலவர்களுக்கு சர்ச்சை இருக்கலாம் சண்டை இருக்கக்கூடாது. வா சமாதானமா அதெல்லாம் ஏய் பயம் வந்துருச்சா? பயம் 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 அதெல்லாம் பயம். பயம் மட்டும் இல்லனே வெளியே இருக்க போறேன் நாரதர் வேஷம் போட்டா பீய திங்கன்னு சொல்றாங்க. பண்ணி வேஷம் போட்டா பண்ணி வேஷம் போட்டா பீய திங்கணும். இல்லைன்னா குண்டியால ஓடணுமா? நான் குண்டி கழுவவே மூச்சு வாங்குது. பயம் வந்துருச்சா? சரி பாவம் போனா போகட்டும் பொழைச்சு போகணும் விட்டா யாரை பார்த்து தலையில உட்காருங்களா? யாரை பார்த்து பாவம்? அப்ப இன்னும் எத்தனை பண்ணணும் பாடுவானவே பயம் பாடியா பாடி நீ வாடி வருது நீ மனதா பெருந்திய கூடிய கூடிய வருதமோடு அவர்தன் கல்விக்கு ஓடி என்ன பேசு. என்ன நிக்கிறீ முடிக்கிறீ தெரியலையா? யாண்டி இருக்க இருடி சொல்றா நீ காலக்கல் குசியா கையா அது ஏற்கனவே பாடிட்டேன் ஏற்கனவே பாடிட்டேன். என்னடா பேசிக்கிறீங்க? நன்றே பிச்சை போய்ணும் கல்கே நன்றே மைக்க முடச்சு விடாத நேரா வைடா. போட்டினா போட்டினா மைக் வந்தா கொலைமா மங்கை மீது குலவி இவர்கள் மாலையை திறக்க வச்சு யாவருக்கும் மூலமே என்ற மூர்த்தி பேச கணக்க கணக்க புடிச்சா அக்கா உப்பு காய்ச்சி உம்மின்னு சொல்லியிருக்காங்க. எடா பாதியில வருது மீதி எங்க? ஆனா இதுதான் சொல்லிக்கிருக்கல அருகின இணைந்த மாலை முகந்தனி சர்வீர் சென்னை செய்தி சமந்தனி மறுபடி வெஞ்சர வாணி படதனி திருவள்ளி தந்தன திருவி பேச தாங்க மாங்கமா தம்மை இயல்பார் பொருத்தல் தலை சொல்லியிருக்காங்க. டேய் கை உண்ணே கிழிச்சா இது திருக்குறள்யா? திருக்குறள் பரிச்சை விஷயத்தை பேசுற கவிதானே போட்டி தவறா பேசலையே. திருக்குறளையா பாரு பேசுங்கப்ப போட்டினா என்னன்னா பேசலாம்ல. காரகார காவல் காவல் போற போற என்று போடி மாற ஏய் கவி ஏன் கவி ஓ வாயை புட்டு என்ன தெரிஞ்ச விஷயத்தை ஏன் பேசுறீங்க? ஓடி 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 உட்கார்ந்து சொல்லி நாடி நாட்கள் பண்ணி வாடி வாடி ஓடி 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 உலகம்பட்டில நிக்கிறான் பஸ் காய்ச்சலாம. உலகம்பட்டிலடா நிக்கிறான். மூச்சு விடாம பேசுறேன். நம்ம பத்தி ஒரு தெரியுமா? மூச்சு விடாம பேச நீ வாய் கொடுத்த புக்கு தானே எல்லாமே. அதே பிச்சு காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை கோகோ கூ காக்கை ஏய் என்னடா கும்புலாம் காட்ற? ஏய் காக்கை காக்கா கூகைடா. அதான் சொன்னே. நம்ம ஜெயிச்சுட்டான். வெற்றி பெருமைக்கு ரொம்ப நல்லா இருக்கு கால்மது நண்டு நல்ல நல்ல சொற்கள் நண்டு அப்புறம் நண்டு நேத்து தொண்டியில 480 ரூபாய் நண்டு. ஏய் முட்டாப்பள நண்டு இல்லடா நன்றுடா அது. அதான் சொன்னே. மரியாதை எப்ப தோல்வி ஒத்துக்க பாம போனா அப்புறம் உயிர் பிச்சை கொடுக்குறேன். நீங்க நான் தோக்கலே பால் கடந்த பண்ற மீது ஆளு தீரவு ஒரு முறை மீப்பொருளை பால் யாரது பாரு பெரிய உலகடாவணி மயிரவர மதில் ஆவணப்படுறாங்க தீரம் சொல்லி தொழுது அம்மனை என்பதற்காகவே கோலம் அம்மங்கை மீது குலவை முருகனை மாலையை போனானே முருகாபுரம் எதற்காக தன்னுடைய நாடு தந்தை தாய் இது வேணாம் என்பதற்காக என் நாடு என் மக்கள் எனக்கென்ற ஒரு நாடு என்ற முருக போனார்னா காரணம் என்ன? அருவ முருகமாகி அனாதிகை பலவை உண்டாய் பிரணமாய் நின்று சொல்லி பிரணமதில் மேடியாய் வாடா ஏய் புராண புயல்னாக இலக்கீடினாக வா அருவ முருகமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மாவை நின்று சொல்லி பிணமத மேனியாகி கருணைக்கிற மோங்கள் ஆறும் கரக பிடி வேண்டும் கொண்டு ஒரு தூர் முருகன் வந்தால் உதித்தனம் ஏன் இதுக்கு போற? ஏய் எங்க போற? ஏன் போற? புராண புயல்னாக இலக்கிய இடினாக வசன மேதைனாக பெட்டிக்கார சொன்னாரே 3000 ரூபாய்க்கு போட்டுட்டு போயிட்டானா?
இலக்கிய இடினாகலப்பா. எங்கடா ஏணி தூக்கிட்டு போற? இல்லடா இவன் ஏணி தூக்கிட்டு போற, இவன் தண்ணி கேட்டு தூக்கி போற. டேய் இங்கறியா உன் தொம்பி பெரிய நிப்பாட்டி விடுவான அவன் மாதிரி நிப்பாட்டி ஏறதுக்கு போற. அவன் இவன் நேரம் நீ நிப்பாட்டுவேன் நிப்பாட்டு சொன்னது ஏன் நீ நிப்பாட்டுறதானா? என்னடா கம்பி மேலே நடக்க போறியா? ஏய் மரியாதை வந்துரு, என் பொறுமைக்கு அளவு இருக்கு. டேய் குரலி வித்த காட்டுறீங்க, யாரும் தலையில போட்டு போயிருறா? அடே அடே இங்க கீழே விழுந்தா இருக்க 4 எலும்பு தெரிச்சு போயிரு. மரியாதை இறங்கிரு சொல்றேன். நாடகம் வேற நிறைய வாங்கி வச்சிருக்க. ஏண்டா இந்த குரலி வித்து ஏண்டா சண்டைக்கு வந்தியேண்ட? ஏய் சத்தம் போடாம நீ உள்ள திமிரா இருந்தீங்க, உன்னை சும்மா விடலாமா? வெளியே இருக்க முடியா? அப்ப வெளில நீ சத்தம் போடாம இருந்தது, நீ வெளியே குண்டியது உனக்கு ஒரு கேன்ல ஏண்டா தண்ணி உனக்கு? அதுவே பத்தாதா? மரியாதை வந்துரு, கதையை சுமூகமா நடத்துவான். யார் தலையிலையும் போட போறான்னு நினைக்கிறேன். ஏய் வா ஏறி வா ஏறி வா ஏறி நாடே திருவண்ணாமலையிலே அந்த முத்தை தர பத்தி தொடங்கி அத்துக்கு. ஏய் எங்கடா போற மறுபடியும்? அட ஒரு ஞாபகம் வந்து இது மாதிரி ஏறினாரு அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே. சரி வா, பேச மாட்டேன் வா. ஏறிடுவியா? உனக்கு குண்டிதல் இருக்க ஒரு ஆள் வேணுமா? வெற்றி அம்மா எங்க வேணாலும் வெற்றி தானே. என்னை பற்றி இவர்கள் கேட்க சொன்னீர்கள், கேளுங்கள், முறையான பதில் நான் கூறுகின்றேன். நீங்க யாரு? யாருன்னு கேட்டீங்க? நீ யாருன்னு அவுசாரி போனியா? சோத்துல போடுறீங்கறியா? இஸ்லாமா காட்ட. அடே அவுசாரி போனியா இல்லடா, அபிஷேக பிரியா சிவா. சரி என் பேர் நாரதர். அப்படி சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க? அதெல்லாம் இதெல்லாம் சுதலம் திராதலம் மகாதலம் வர்சாதலம் பாதலம் பூலக புவர்லம் சுவர். நீங்க கேட்கவே இல்லையா? கேட்டி எங்க இருந்து வர்றீங்க? அதெல்லாம் எங்க இருந்து வரீங்க? என்ன இங்க இருந்து வரீங்க? மேலோகத்துல இருந்து வரேன். விடு. எப்படி வந்தியா? ஆகாய மார்க்கமாக. ஆகாய மார்க்கம்னா? ககன மார்க்கமாக. ககன மார்க்கம்னா புரியலையா? பறந்து வந்தேன். யாரு? நான். நீங்க பறந்து வந்தாலும் அப்படியே இருக்கு. கதைப்படி உனக்கு வேணுமா வேணாமா? வேணும் வேணும். என் பெயர் நாரதன். இங்க பறந்து வந்தீங்க? ஆமா. அப்படி வரலைங்கிறேன். அப்படித்தான் வந்தேன். நான் தான் பார்த்தேன் கரங்குளத்தில் 8:45 பைக் எடுத்தேன். 9:10 கணக்கா பந்தியில் வந்து உட்காந்துட்டேன். அந்த அக்கா அப்படி வைக்குது, வெறும் இடியப்ப வைக்குது. அது சிக்கன்ல உப்பு பாரு. நீ சொல்றது ஜெயமாதவன, நான் சொல்றது நாரதர். இது என்னுடைய கதாபாத்திரம். இது என்ன சில்வர் பாத்திரமாக்கா? ஏய் இது நாரதர் என்னுடைய கதாபாத்திரம்யா. சரி நீங்க நாரதர். ஆமா. எங்க அப்பா பிரம்மா, எங்க அம்மா யார் தெரியுமா? யாரு?